Hi, Masha. Hi. Moon. Shabi. என்ன ரீசன் என்னமோ வர சொன்னாங்க. அதான் நான் பார்த்தேன் என்ன நடக்குதுண்டு. ஒரு போல் ஒன்று இருக்கு, என்னென்னமோ சொன்னாங்க, கேள்வி வேற இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க? நீங்கள் என்ன ஃபீல்டில்? நான் எழுதுறேன். நானும் எழுதுவேன் தான். கண்ட்ரி ஆர்டர். அப்போ நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா? எஸ். ரைட் ரைட். நாங்கள் ரெண்டு பேரும் சேம் ஒரே ஃபீல்டில் இருக்கிறோம். நான் மிச்சம் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு சம்பந்தமா. ஓகே. இதுவும் ஒரு விளையாட்டு மாதிரி தான். எடுத்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. ஓகே, இந்த கேள்வி வேற இருக்கு. சரி, நம்பர் 1 இது தான் இருக்கும். பார்ப்போம். ஒரு டீப் டாபிக் கொண்டு போல. சரி, இப்போ கேள்வி இப்படி தான். ஒருவர் உங்களிடம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்று கேட்டால் பொதுவாக நீங்கள் அதுக்கு சொல்கிற பதில் என்ன? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஓகே. ஹவ் ஆர் யூ அப்படின்னு யூஸ்வலி என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் சிரிச்சிட்டு ஓகே இருக்கேன், ஃபைன், நல்லா இருக்கேன். அண்ட் ரிப்பீட் அந்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்பேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கு கேட்டாலும் நான் எப்படி நெகட்டிவ் சம்மந்தமாக சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இப்போ நான் நீங்கள் எனக்கு தெரியுமா? நோ, ஃபர்ஸ்ட் எனக்கும் தெரியும். ஸோ ஒரு ரேண்டம் ஒரு யார் சரி வந்தால் நல்லா இருப்பேன். ஈவன் நான் எமோஷனலாக இருக்கக்குள்ள கூட அந்த கேள்வி கேட்டால் இல்லை ஓகே ஃபைன் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேள்வி கேட்டால் அதுதான் சொல்லுவான். பாது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு அது எப்படி இருக்கீங்க? ஓகே ஃபைன். பேசிக்கலி ஹவ் ஆர் யூ කොහොමද ඉන්න තන வந்து நீ பெருசாக ஒரு வாவ் நான் ஒரு என்ன சூப்பர் அப்படின்னு சொல்ல மாதிரி நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு காமன் ஆன்சர் தருவோம். அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்றும் இல்லை தானே? எப்படி இருக்கீங்க? ஃபைன் இருக்கேன், ஏதோ இருக்கேன். சில ஆட்கள் கதைப்பாங்க கொஞ்சம். இருக்கேன், நீங்கள் என்ன செய்றீங்க ஸ்டார்ட் பண்ண பார்ப்பாங்க ஒரு கன்வர்சேஷன் உண்டாக்கினால. ஸோ அதை நாங்கள் விளையங்கொள்ளணும். சில நேரம் அவங்க சொல்ல வருவாங்க ஏதோ ஒரு விஷயம் உண்டு. பெஸ்ட் இம்ப்ரெஷன் நான் நினைக்கிறேன் அது வரும். எனக்கும் அது பெருசாக வந்து ஒரு ஆன்சர் வந்து வருது இல்லை. ஜஸ்ட் ஹாய் பாய் ஓகே ஃபைன் அது வந்துட்டேன். ஓகே பாப்போம் அடுத்தது என்ன. நீங்கள் உங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது அல்லது வெளிப்படுத்த முடியாது என்று உணர்ந்த ஒரு தருணத்தை பகிர முடியுமா? அவ்வாறு உணர்வுகளை மறைப்பது எப்படியாக இருந்தது? கூடாது. ரைட். ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். ஏன்னா சில சிச்சுவேஷன்ஸ் எங்களுக்கு அமையிறது தானே. இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய இப்போ ஒரு மைனாரிட்டியாக இருக்கக்குள்ள நிறைய இடங்களில் நேரடியாக நான் காண்ற சில விஷயங்களை. பட் நான் அங்கே அதை கதைச்சா சில நேரம் அது எனக்கே பக்ஃபயர் ஆகலாம். ஸோ சிம்பிளான சில விஷயங்கள் பஸ்ஸில் போகக்குள்ள தமிழில் கதைக்கிறது இல்லை, சிங்களத்தில் தான் கதைக்கிறது. ஏண்டா விலங்கா எனக்கு சில நேரம் பாப்பா கால் பண்ணுவாங்க, பாப்பா அங்கேருந்து தமிழில் கதைக்கும், நான் சிங்களத்தில் தான் பதில் சொல்கிறது. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அந்த அது எனக்கும் சில நேரத்தில் நடந்து சார். அந்த லுக்ஸ் வரும், பார்ப்பாங்க இது யார் இது. ஸ்பெஷலி அந்த ஒரு டைம் இருந்துச்சு தானே, சில கம்யூனிட்டி சில மனசரை பார்த்து சும்மா தான் ஈவன் சரி டேஞ்சராக இருக்கும் அப்படி. அது எனக்கு நடந்திருக்கு. அடுத்தது இப்போ நாங்கள் கேப் சர்வீஸ் சரி அதில் போகல. இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து எல்லோரும் சேர்ந்து சரி புக் பண்ணுவோம். இப்போ இந்த வார டிரைவர் எங்கள் கம்யூனிட்டி பிலாங்கான ஒரு ஆளாக இருந்தால் மற்றாக்களில் எக்ஸ்பிரஷன் திடீர்னு வித்தியாசப்படும். பயமாக அவங்க ஒரு பயப்படுவாங்க. எங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஒரு மடையப்போ எங்களை பற்றி என்ன நினைப்பாங்களோ தெரியாது எனக்கு. நான் அதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய. டிரைவர்ஸ் மார்ட பேரை மட்டும் வச்சு அவங்க இடப்போடக்குள்ள சுற்றி இருக்கிறாக்கள். அது பர்சனலாக அப்படி நான் என்ன நடத்தி என்ன நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். எனக்கும் ஒரு நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அது மாதிரி தான் மிச்சம் இந்த சில விஷயங்கள். நான் சில டைமில் நான் சின்ன காலத்தில் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமில் இருக்க போகல. நான் பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இல்லை. சில நேரத்துக்கு அந்த நீங்கள் அந்த சொல்லுவாங்க சைட் லைன் ஆகுற அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இல்லை
அப்போ வந்து ஒரு ஒரு சின்ன பிளேயர், அந்த ஃபிசிக்காலிட்டி குறைவு, அது மாதிரி சில விஷயங்கள்ல சும்மா எனக்கு வரும் ஒரு இது ஏன் ஏன் என்ன இப்படி சைட் லைன் பண்ணுறீங்க. ஆனால் அந்த சில நேரத்துக்கு அந்த சில இமோஷன்ஸ் அந்த அப்படியே உள்ளுக்கு வச்சுக்கொண்டு அப்படியே சும்மா அந்த ஒரு பெரிய பாரமாக அந்த வெளியே காட்டையில் அது மாதிரி இந்த மாதிரி மிச்சம் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நாங்கள் ஜஸ்ட் இப்போ நான் இந்த ஒரு 1 வீக்குக்கு முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி யோசிச்சுக்குள்ள அதுக்குள்ளே எக்கச்சக்கமாக இருக்குது. நாங்கள் எமோஷன்ஸ் வரும், கதைக்கொண்டு மாதிரி இருக்கும், பட் ஏதோ ஒரு காரணத்தால் இல்லை பேசாமல் இருப்போம். என்ன செய்ய நிறைய இருக்குது அது மாதிரி. எஸ், நிறைய மென் ஸ்பெஷலி ஆண்கள் அதில் கூட எப்படியே மாதிரி பெரிய பேச மாட்டாங்களே பெரிய பாப்பின்னு. இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இந்த கேள்வி வந்து, இந்த சமூகம் ஆண்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஆண்களிலிருந்து சமூகம் என்ன இந்த சமூக எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு முதலில் கற்றுக் கொடுத்தவர் யார்? சமூக எதிர்பார்ப்புகள், இந்த சமூகம் ஆண்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த சமூக எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு முதலில் கற்றுக் கொடுத்தவர் யார்? என்ன அவங்க மீன் பண்ண இப்போ எதிர்பார்ப்பு? சமூக எதிர்பார்ப்பு, ஆணாக இருந்தால் இதை செய்யணும், இப்படி இருக்கணும், ஸோ ஸ்டிக்மா கொஞ்சம் இருக்குது. ஸோ நாங்களும் எங்களை அறியாமலே அதில் பின்னால் தான் போகிறோம். யார் அதை சொன்னது எங்களுக்கு? சமூக எதிர்பார்ப்பு ஸ்கூலில் இல்லாட்டி ஒரு சொசைட்டியே தானே, சமூகமே தானே எங்களுக்கு அதை சொன்னது. நாங்கள் கண்ட விஷயங்கள் அதுலேருந்து நாங்களே சும்மா ஸ்கூலில் ஓகே ஸ்கூல் எடுக்கும், ஸ்கூலில் நாங்கள் கண்ட சில விஷயங்கள் இருக்கும் தானே. அடுத்தது இது செய், அடுத்தது இதை செய், எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் மிக்ஸ் ஸ்கூலில் படிக்கிற வேலை பாய்ஸுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் மிக்ஸ் ஸ்கூலில் போனீங்க? எஸ். அண்ட் நீங்கள்? பாய்ஸ் ஒன்லி. ஓகே, அப்போ எங்களுக்கு கம்பேர் பண்ணுவாங்க எப்பயுமே. கேர்ள்ஸ்ன்னா நீங்கள் படித்தாட்டி உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பாய்ஸ் நீங்கள் கட்டாயம் படிக்கணும், நீங்கள் அதுக்கு நீங்கள் ஜாப் தேடணும். ஸோ அது அப்படியே சின்னத்துலேருந்தே வரும். கிரேட் என்ன தெரிஞ்ச காலத்து கிரேட் 3, 4லேருந்தே அதை சொல்லுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. 8, 9 வயசு மாதிரி. எஸ், கம்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் படிப்பா அதுவும் ஒரு வகையில் இப்போ அவங்களுக்கு செல்ற இல்லை, ஆனால் அது ஆப்போசிட் தான் நடக்குது. கிளாஸில் படிக்கிறது நல்லா கேர்ள்ஸ் தான், பாய்ஸ் அவ்வளோ பெரிய படிக்க மாட்டாங்க. அது கம்யூனிட்டி வைஸ் பார்த்தாலும் இப்படி, சொசைட்டி வைஸ் பார்த்தாலும் இப்போ அது எப்படியும். ஆனால் பாய்ஸுக்கு கொஞ்சம் என்ன அது ப்ரெஷர் கூட கோர்ஸ். சின்னத்துலேருந்து வந்துச்சா அப்படி? எனக்கு ஸ்கூல் காலத்துலேருந்து அது அடிக்கடி கேட்குற ஒரு விஷயம் தான். ஸோ சரி, ஒரு ஸ்கிப் கஷ்டமான டைம் ஒன்று வந்தா சரி படிக்கிற வீக்கோனா அதான் சொல்லி காட்டுவாங்க, இப்படி இருந்தால் ஒன்றும் செய்யணும், உனக்கு ஜாப் கிடைக்காது, இதாக கேள. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி? அது சம்பந்தம் உங்களோட பர்சனலை ஒரு அப்படி ஒரு ப்ரெஷர் இதில் ஒரு நடுவில் அப்படியே ஒரு ப்ரெஷர் ஒன்று இல்லாமல் இருந்திருந்தா, இல்லாட்டி அப்போவே எங்களுக்கு இப்போ நாங்கள் காண்ற சொசைட்டி என்னதான்னு அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சில நேரம் இதை பேலன்ஸ் பண்ணி இருக்கலாம். அதாவது இல்லை அப்படியே இல்லை, எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது, இல்லாட்டி ஏன் கேள்வி கேள்விமா இருந்திருக்கலாம், எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது, இல்லாட்டி தெரியுமா இருந்தது சொசைட்டி இப்படி தான் சொல்லி. ஏன்னா அப்போ நாங்கள் ஸ்கூலில் சொன்ன சொசைட்டி நாங்கள் வெளியே வந்த பிறகும் ஃபுல்லாக வித்தியாசம் தானே. அப்போ அந்த யார் என்ற ஒரு சொசைட்டியை தானேப்பா அது ஜென்ரலாக நாங்கள் கண்ட விஷயங்கள், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? எனக்கு அப்படி தான். அப்படியே ஒருத்தர் 2 சொல்ல யாரும் வருது இல்லை. இன்ட்ரெஸ்டிங். அது ஒரு எப்படி சொல்லுது, ஒரு வருஷக்கணக்கு பேசலுமா டாபிக் ஒன்று தான். உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மனநல சிகிச்சை அல்லது அதை பற்றி பேச ஒரு வழிமுறை பற்றி உங்கள் கருத்து என்ன? மனநல சிகிச்சைண்டா தெரப்பி சம்பந்தப்பட்ட சப்போர்ட் மாதிரி. ரைட். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மனநல சிகிச்சை அல்லது அதை பற்றி பேச ஒரு வழிமுறை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் போயிருக்கீங்களா அப்படி ஏதேனும் தெரபிஸ்ட் ஒன்றுக்கிட்ட கவுன்சிலிங் சரி இந்த ஒர்க் ப்ரெஷரால் இல்லாட்டி இந்த ஒரு நாளும்? ஆனால் அந்த தேவை வந்திருக்குமே கரெக்டாக.
ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார் இருக்கிறாங்க ம் போகணும்னு சொல்லி எப்படி சரி போகணும் ஆளுக்கு இருக்காங்க சில பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரியும் அவங்களுக்கு போகணும்னு ஆ ஆனால் போகாமல் அப்படியே பாஞ்சு அப்படியே அந்த மிஸ் பண்ணி இருக்கிறாங்க. அது நான் உண்மைக்கும் போயிட்டு இல்லை, ஆனால் எனக்கு விருப்பம் தேவை இப்போ நாங்கள் இருக்கிற ஃபீல்ட்லேயோ நாங்கள் இருக்கிற இந்த டைமில் டெஃபினெட்லி எங்களுக்கு அந்த வேணும் அந்த 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 வெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மிச்சம் பொடிமா இப்படின்னு அந்த சார் பிரச்சனை வந்தால் அந்த சும்மா உட்காந்து இது மாதிரி பேசுகிறதே இல்லை. ஆனால் நாங்கள் பொடிய மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொண்டு இருக்கிறது தானே. பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறோம், ஓகே இது இப்படி செஞ்சால் சாரி வரும் படுத்த நாள் இருக்கிற மாச்சாங்க சின்ன கேஸ் வந்து என்ன செய்யும் ஷார்ட் டைம் சொல்யூஷன்ஸ் கிடைக்கிற. ஆனால் அது நாங்கள் திருப்ப அது காணக்குள்ள அது சம்மந்தமான சரி ஒன்று நாங்கள் ஒரு ஸ்கிப் பண்ணி ஒரு 2-3 மாதம் திருப்ப அதை ஆல் மனசில் இருக்கிறது தானே அது. ஆனால் சில பேர் இப்போ சில ஃப்ரெண்ட்ஸ் சும்மா நக்கல் கடை என்னடா சும்மா அந்த அவுட்லாலே நாங்கள் ஒன்றும் செய்கிறோம் இல்லை சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமில்லை ஈவன் சில நேரம் நாங்கள் எல்டர்ஸாக பார்க்குற ஃபேமிலியாக்கள் கூட அதை இல்லை அதெல்லாம் அது ஸ்டிக்மா மாதிரியே வச்சிருக்கிறோம். அதெல்லாம் தேவை நீங்கள் இதை செஞ்சு கேட்குறது அது பைத்தியமா அது அந்த 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 இப்போ நான் சொன்ன அந்த டெபு அண்ட் அந்த வேர்ட்ஸ் அந்த நான் இன்னும் யூஸ் பண்ணுறேன் நல்லா தானே நீங்கள் உனக்கு என்ன பிரச்சனை அது அவங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் எங்களை அவங்க இட போட்டுறது. நான் உண்மையாகவே 2 முறை மட்டும் நான் பேத்திக்கிறேன். எனக்கு நீங்கள் பெரிய கண்ட்ரோல் பண்ண இல்லாத சுச்சுவேஷன்ஸ் 2-3 வந்து நான் செய்த வேலையாலே தான். அப்போ என்ன நல்ல நேரம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பிடிச்சா எனக்கு இது ப்ரொஃபஷனல் தெரப்பியா இல்லை ப்ரொஃபஷனல் தெரபிஸ்ட் தான். ஆனால் எனக்கே தெரியும் எனக்கு என்ன நடக்கிறேன்னு சொல்லி. ஸோ என்ன அவங்க பார்த்தாங்க விலங்குனா நீ இப்படியே போனால் அவ்வளோ ஆகிடுவாய், ஸோ உனக்கு சப்போர்ட் ஒன்று தாரணுன்னு சொல்லி இதாக்கின. பட் ஓகே என்ன ஏதோ ஒரு போய் நடந்து ஆனாலும் அதுலேருந்து எங்களுக்கு ஃபுல்லாக வெளியே வரையில் அந்த பிரச்சனையால் திருப்ப நாங்கள் செய்த வேலையால் ஐ மீன் அந்த பிரச்சனைக்கான காரணம் திருப்ப வந்து கொண்டே தான் நிற்கிற லைஃப்பில். அடுத்த சோஷியல்ஸ் பயம் அடுத்தாக என்ன நினைப்பாங்க தாரி தெரிஞ்சுக்கொண்டா என்ன நினைக்கும் எங்களை பற்றி அந்த பயத்திலே நிறைய விஷயங்கள் நாங்களே இப்போ சாமி வச்சுக்கோம் யார்கிட்ட செல்றேன் இப்போ சாமிக்கும் ஷேப்பாக இருக்கும் இந்த ஈக்கிரம் தெரியாமல் இருந்துட்டு போகணும் மாதிரி. அப்போ நாங்கள் நீ இந்த மாதிரி இந்த சென்சிட்டிவ் டாபிக்ஸ் வந்து நீங்கள் யாரோட மிச்சம் க்ளோஸாக ஷேர் பண்ணுறது அப்படி ஷேர் நீங்கள் ஒரு அப்படியே நீங்கள் வச்சுக்கொண்டே வச்சு மறந்துடுற கொஞ்சம் நேரம் ஒரு பிரச்சனை ஒன்று வந்து அது அதோடய இருந்து இன்னொரு பிரச்சனை ஒன்று வரக்குள்ள இது அப்படியே கொஞ்சம் கீழே போய்த்திடும். அப்படி நீங்கள் யாரும் சரி சும்மா கன்சல்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கதைக்கிற நான் இப்படி தெரப்பி போகிறேன் இப்போ யாருக்கும் சொல்லலை பைத்தியமோடு கேட்பானே நினைக்கல வெளியால் பார்த்தா யாருக்கும் சொல்லலை இவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் எவ்வளோ I don't know. உங்களுக்கு அப்படி இல்லையா ப்ரோ செய்கிற எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்போ இங்கே நாட்டில் இல்லை. ஸோ அவனுக்கு பெரிய பிரச்சனை வந்து வந்துச்சு. ஓகே பெரிய ஹெல்த் வைஸ் அண்ட் மெடிக்கல் வைஸ் ஒரு 25 வயசில் நினச்சி கூட பார்க்க இல்லாத மாதிரி ஒரு ஹெல்த் கண்டிஷன் வந்துச்சு. அப்போ வந்து நான் சொல்லுவேன் லைஃப் இஸ் ஃபாலிங் அப்பார்ட் இப்படி எல்லாம் அவன் சூசைட் லெவலுக்கு போயிட்டு அவன் சொல்கிறாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு டைம் அப்புறம் தெரப்பிஸ்ட்டை தேடி தெரப்பி ஒரு விதவிதமாக தெரப்பி ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் தெரப்பிஸ் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இன் அ குட் வே. ஸோ அப்படியே எப்படி சரி கலந்து வந்து அந்த மெடிக்கல் கண்டிஷன் சரியாகி தேங்க்ஃபுல்லி எல்லாம் நல்லா. ஸோ அந்த தெரப்பி அந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் யாரோடையும் ஷேர் பண்ணல என்னோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் சரி தெரியும். ஸோ சரியான சென்சிட்டிவ் டாபிக் கொண்டு தான் இருக்கு. அப்படி யாரோடையும் பெருசாக ஊருக்கு சொல்லி ஒரு சின்ன ஒரு என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ஒரு பயமுண்டு வரும் தானே. ஆனால் வேற இன்னொரு விஷயம் நாங்கள் மிச்சம் எப்படிமா இருக்கு என்ன அந்த அந்த என்ன சிம்பத்தி தேவையில்லை. ஓ அது சரி சரியோ ஃபீலியோ தெரியும். ஆனால் அந்த அந்த மிச்சம் அந்த அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு தேவையில்லை எனக்கு டென்ஷன் தேவையில்லை. நான் என்னோட பயணத்தை நான் தனியாக போகிறேன். ஆனால் உண்மையாக அப்படி இல்லை தானே சில நேரம் எங்களுக்கும் தேவைப்படுற சில நேரம் இப்போ அப்படித்தான் சொல்கிறாங்க தேவையில்லைன்னு சில. ஆனால் சில தனியாக நேரங்கள் அடைய இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு வரும். ஆனால் யாரும் இருக்க மாட்டாங்க. சொசைட்டி அது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த முதல் தடவை இது மாதிரி ஒரு இப்படி ஒரு 1-on-1 வித் டோட்டலி ரேண்டம் பர்சன் நான் ஃபர்ஸ்ட் முதலாவது சந்திப்பு ஷாபி நாயகி தான் இன்னும் நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி ஒரு இது வந்து எதிர்பார்க்க முடியாது. இதை டைக்க வர பண்ணு உங்களோட நானும் அந்த பெருசாக அந்த ஓப்பன்லி இது மாதிரி டாபிக்ஸ் அப்படி பேசி பண்ணுறதில்ல. ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட் டைம்
ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சும்மா என்ன சொல்லுவோம் அந்த சரி மனசில் இருந்ததை அப்படியே கதை கேட்குமான ஒரு சான்ஸ். சில விஷயங்களுக்கு நான் அவர் யாருக்கிட்டையுமே சொல்ல இல்லை, பட் கேள்வி கண்டோடனே ஞாபகம் வச்சான். ஓகே இதுதானே கேட்குறாங்க, அது மாதிரி. ஓகே சியூ. இன்னொரு நாளைக்கு சந்திச்சு ஒரு டீப் கான்வர்சேஷன் போடும். இதே விஷயம் தான் ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். Okay, பாய். bye.